அக்கா வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்கம்மா. அவங்க உயிரோட பத்திரமா எனக்கு வேணும். மறுபடியும் அவங்க பைத்தியம் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எங்கேயாவது போயிடுங்கம்மா. சரி மல்லிகா, இப்படியே அழுதுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த நேரத்துல இன்னும் 4 இடம் சேர்ந்து பார்க்கலாம். வா போலாம். தாமரை, என்னம்மா உமாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லைங்க அத்தை, இப்ப வரைக்கும் ஒரு தகவலும் தெரியல. போலீஸ் என்னம்மா சொன்னாங்க? எப்படியும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாங்க. என்னம்மா இந்த உமா பொண்ணு ஏமா இப்படி எல்லாம் பண்ணுச்சு? அந்த பொண்ணுக்கு நம்ம இத்தனை பேர் இல்லையாமா? அந்த பொண்ணு நிலைமை கஷ்டம்தான், இல்லேன்னு சொல்லல. அதுக்காக வீட்டை விட்டேவா போயிடுவாங்க? என்ன பொண்ணுமா அது? உமா கிடைச்சிருவா அத்தை. அவ எங்க போயிட போறா? அவ எங்க போனாலும் தேடி பிடிச்சிடலாம். ஏமா உமா பொண்ணு கடைசியா யாருக்கிட்ட பேசிச்சு, என்ன பேசிச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்கிட்ட தான் அத்தை பேசினா. கோகிலா அக்கா ரொம்ப அன்பா இருக்காங்க. அவங்க அன்பு என்ன கொல்லுது. அவங்க என்ன ரொம்ப நம்புறாங்க. அந்த நம்பிக்கை என்ன காப்பாத்தலையேங்கிற எண்ணம் என் மனசா இருக்குது. எந்த கள்ளம் கபடமும் இல்லாம அவங்க என்கிட்ட பழகுறாங்க. அவங்க வாழ்க்கைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேனேன்னு என் மனசு துடிச்சிட்டு இருக்கு. நான் இங்க இருக்கிறது நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு தாமரை. என்னை வந்து கூட்டிட்டு போயிடுன்னு சொன்னேன். நானும் கூட்டிட்டு வந்துடலாம் தான் போனேன். ஆனா அதுக்குள்ளதான் அண்ணி அவளுக்கு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அத்தை. அதனாலதான் அவ இந்த முடிவுக்கு வந்துட்டா. அக்கா, உமா அன்னைக்கு வேற யாராவது இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களா? அவளுக்கு நம்மளை தவிர தெரிஞ்சவங்கன்னு வேற யாருமே கிடையாது மல்லிகா. அவ கடைசியா என்கிட்ட சொன்னபடி அவளுக்கு இந்த உலகத்திலே தெரிஞ்சவங்க, வேண்டியவங்க, சொந்தக்காரங்க எல்லாமே நாம மட்டும்தான். நாம தான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறோம்னு சொன்னோம்லக்கா. சரியான நேரத்துல அன்னிக்கிட்ட பேசி அவங்களுக்கான இடத்தை வாங்கி கொடுக்கறோம்னு ப்ராமிஸ் பண்ணோம்ல. அவங்க நம்மள நம்பி இருந்திருக்கலாம்ல. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. நம்ம எல்லாரும் பத்திரமான ஒரு இடத்துல இருக்கோம் மல்லிகா. தைரியம் சொல்றதும் நம்பிக்கை சொல்றதும் ரொம்ப ஈஸி. அவ இடத்துல இருந்து பார்த்தாதான் அவ கஷ்டம் நமக்கு புரியும்.
அவ வந்தாதான் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தா ஏன் இப்படி பண்ணான்னு நமக்கு தெரியும். பூவரசு தம்பி முகத்தை என்னால நேர்ல பார்த்து பேச முடியல. பாவம் அந்த தம்பி. அந்த தம்பியை நேர்ல பார்க்கும் போதெல்லாம் எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேக்குற மாதிரியே இருக்கு. இருந்தாலும் கடவுள் இந்த தம்பிக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுமா. சரிம்மா, இப்ப பூவரசு தம்பி எங்கம்மா? அண்ணனும் எங்கேயோ தேடிட்டு இருக்கத்த. என்னம்மா நீ? இப்ப மணி என்ன? ராத்திரி 11 ஆகுது. இனிமே வெளியில தேடிக்கிட்டு இருக்க வேணாம். நீங்க தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்கல்ல. பாரி கூட பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கான். அப்புறம் எதுக்குமா? உமாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். நீ முதல்ல பூவரசு தம்பிக்கு போனை போட்டு இங்க உடனே வர சொல்லு. சரிங்க அத்தை. ம். பழகிக்கலாம் ஒச்சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் ஒச்சின்னே ஆ? மஞ்ச நம்ப விமல் வாங்க சகல, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா விமல்? ஆ பரவாயில்ல. ஆ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இது உமாவை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. நீங்க எங்கேயாவது தேடி பார்த்தீங்களா விமல்? ஆ நானா? இல்லை சகல, அதான் நீங்கள் எல்லாரும் தேடிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் யார் கண்ணிலையும் படாமல் என் கண்ணிலே பட்டுற போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தேடுங்க, அது போதும். ஏன் விமல், உமாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க இங்கே இருக்க வேணாம்னு நினச்சேன், அது வேற விஷயம். அவங்க எங்கள் அக்கா கண்ணில் படாமல் வேற எங்கேயாவது இருந்தா எங்கள் அக்கா வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் அதை உங்கள் எல்லாத்தையும் சொன்னேனே தவிர அவங்கக்கிட்ட இது சம்மந்தமாக நான் பேசுனதே கிடையாது. இல்லை விமல், நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற வருத்தத்தை உமா கிட்ட நேரடியாக சொல்லி அதனால உமா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். என்ன சகல நீங்கள் இத்தனை நாளாக என்கிட்ட பழகிட்டு இருந்துட்டு என்ன போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? நான் போய் அப்படி செய்கிறாளா? அப்படியே செஞ்சாலும் உங்க எல்லாருக்கும் தெரியாம செய்வனே தவிர உங்க எல்லாருக்கும் தெரியாமல் செய்யறதுக்கு நான் என்ன கொலையால பயந்தாங்குழியா? இல்லை விமல், ஒருவேளை உண்மையிலே நீங்கள் உமா கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தா என்கிட்ட சொல்லிருங்க விமல். ஏன்னா ஆளாளுக்கு எல்லா பக்கமும் தேடி வைத்து முடிச்சு போய் உட்காந்துருக்கோம். ரோட்டில் போகிற வர உமா மாதிரியான பொண்ணுங்கள்லாம் நிப்பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குங்க. ஏன்னா எங்களுக்கு எந்த விஷயமும் முழுசா தெரிய மாட்டேங்குது, அதனால தான் கேட்டேன். என்ன சாயலா நீங்க என்ன போய் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை அதுக்கு இல்லைங்க, நான் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேச ரொம்ப நாளாச்சு சகல. எனக்கும் உங்க காணாம போனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வெளியில போய் எங்க தேடி பாருங்களேன். சரி விமல், இப்போ நான் கிளம்புறேன். தண்ணி ஏதாவது சாப்பிட்டுப்பாங்களா? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். சரி சகல. சகல உமா தான் எதுக்காக கிளம்பி போயிட்டாங்க, அப்புறம் என்ன தேடி அழிஞ்சிட்டு இருக்கீங்க? போகட்டும்னு விட்டுற வேண்டியதானே? என்ன விமல் இப்படி சொல்றீங்க? உமா நம்ம கூட இருக்கணுமா வேணாங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆனா அவங்க காணாம போயிருக்க இந்த சமயத்துல அவங்கள அப்படியே விடணுங்கிறது அது நியாயமா இருக்காதுங்க. சரிங்க, நான் வரேன். சரி சகல.
பிரச்சனை? உமா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? தெரியலப்பா. நானும் சுத்தாத இடம் பாக்கில்ல. எங்க தேடினாலும் அவ கண்ணிலே படலப்பா. உமா மாதிரி தெரிஞ்சவங்கலாம் ஓடி ஓடி பார்த்து ஏமாந்ததே மிச்சம். ஷோ, எங்க போனேன்னு தெரியல. தாமரை, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோன்னு அவங்க கண்டுபிடிச்சலான்னு சொல்லிருக்காங்க. பாரி மாமாவும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் போயிடுமா? கண்டிப்பா உமா நீ கிடைச்சிருவாங்கண்ணே. ஏப்பா, உமாவுக்கு மட்டும் ஏப்பா இப்படி எல்லாம் நடக்குது? அவ என்ன பாவம் பண்ணா? காலம் முழுக்க அவ நிம்மதி இல்லாம இருக்கிற தலையில எழுதிருக்கு. அவ வாழ்க்கையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலையப்பா. அலக்கடிக்கிறதுக்குனே பிறந்தவங்க மாதிரி தான் இருக்கு உமானியோட வாழ்க்கை. கொஞ்ச நாளாவது அவங்க எங்கேயாவது சந்தோஷமா இருந்திருக்காங்களா? கொஞ்ச நாளாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்காங்களா? ஏதாவது கெடுதல் வந்துருது. யாராவது வந்து அவங்க சந்தோஷத்தை கெடுத்து விட்டுடுறாங்க. ஏப்பா, உமா எத்தனை கோயிலே ஏறி இறங்கி இருக்கா, எத்தனை விரதம் இருந்திருக்கா. யாருக்காரு ஏதாவது ஒண்ணுண்டா எப்படி துடிச்சு போயிடுறா. இதெல்லாம் அந்த சாமி எனக்கு தெரியுமா தெரியாதாப்பா? ஏப்பா தாமரை, கடவுள் நல்லவங்கள்தான் சொல்லிப்பாரா? அண்ணா, எனக்கு மனசை விட்டு போயிடுச்சுன்னு. உமா நீ வாழ்க்கை நல்லாகிற வரைக்கும் நான் இனிமேல் கோயில் பக்கமே போக மாட்டேன். அண்ணா, மணி 12 ஆயிடுச்சு. நேரம் ஆக ஆக எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குன்னு. உமா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பத்திரமா தங்கிட்டா பரவாயில்ல. அப்படி இல்லாம ரோட்லயே அங்க எங்க அலைஞ்சிட்டு இருந்தானா அவளுக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சா மனசுல படபடன்னு அடிச்சுக்குது. அதெல்லாம் பயப்படாதப்பா. அவ புத்திசாலிதாப்பா. அவளே பத்திரமா பாத்துக்குவா. இத்தனை நாள் அவளை பத்திரமா பாத்துக்கலையா? இப்பவும் அவ எங்கேயாவது பத்திரமா தான் போயிருப்பா. தாமரை, அவகிட்ட எனக்கு பிடிக்காதது ஒண்ணுதாப்பா. எதுக்கு எடுத்தாலும் விட்டு கொடுத்து போயிடணும் முடிவு பண்ணிடுவா. தியாகம் பண்றதுல முதல்ல நம்மளாத்தான் இருக்குன்னு நினைப்பா. அது மட்டும் இல்ல, நம்மளால மத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைப்பா. அவ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுனால இப்ப நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் பாத்தீங்களா? சரிப்பா, ஏதோ நடக்கக்கூடாத நடந்துருச்சு, எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். ஏப்பா, நம்மளாம் சும்மாவா இருக்கோம்? சரி பண்றதுக்கா நம்மளாம் போராடித்தானே இருக்கான். அவ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்லப்பா. இப்படியா உன்னை வீட்டு விட்டு கிளம்பி போறது? ஏப்பா, இப்ப பாரு எல்லாத்துக்கும் எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். இதாப்பா எனக்கு உமா விஷயத்துல ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணா, உமா நீ எதுவும் திட்டாதண்ணே. எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஏப்பா, நான் ஏப்பா அவளை திட்ட போறேன்? எனக்கு என்ன அவ வேண்டாதவள? மனசுல ஏதோ கோவம், அதான் கொட்டிட்டேன். ஏப்பா, உங்க பொருளத்திலே ஒருத்தவங்களுக்கு நான் துரோகம் பண்ணிருக்கேன்டா. அது உமாவுக்கு மட்டும்தான்ப்பா. அதை சரி பண்றதுக்கு கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். எதுனாலயோ என்னன்னு தெரியல, அவரே சந்தோஷத்தை பறிச்சுக்கிட்டார். அண்ணே, கடவுள் பறிச்சுட்டாருன்னு சொல்லாதானே. இது ஒரு சோதனை கட்டம்தான். உமா நிச்சயம் திரும்பி வருவானே. வரட்டும், எங்க இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி வரணும். திக்கு தசை தெரியாம தேடி என்னப்பா பண்ண போறோம்? என்ன நடக்குதுன்னு பாப்போம்.
என்னாச்சு? உமாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? மாப்பிள்ள உமா பத்தி ஏதாவது இல்ல, தகவல் தாமரை. வந்துச்சா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபும் தேடிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. மாமா, குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேணாம். ஹலோ, அம்மா, நாங்க காட்டாங்குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்மா. உங்க பேர் தாமரையா? ஆமா சார், நான் தாமரை தான் பேசுறேன். உமான்னு ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, உமா கிடைச்சிட்டாளா? அம்மா, காட்டாங்குளத்தூர் பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட்மா. ஒரு பொண்ணு அடிபட்டு செத்து போச்சு. முகமெல்லாம் செதஞ்சு போன நிலைமையில இருக்கு. அந்த பொண்ணோட பேரு விலாசம்லாம் தெரியலம்மா. நீங்க ஸ்டேஷன்ல கொடுத்த விவரமும் அந்த பொண்ணோட விவரமும் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி கண்ட்ரோல் ரூம்ல விஷயத்த சொன்னோம். அவங்க தான் உங்களுக்கு தகவலை சொல்ல சொல்லி பாடியை போய் பார்க்க சொன்னாங்க. நீங்க எப்போ வர்றீங்கம்மா? சார் என்ன சொல்றீங்க? நாங்க இப்ப எங்க வரணும்? காட்டாங்குளத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. அங்க நேர மார்ச்சுவரிக்கு வாங்கம்மா. என்னப்பா உமாவுக்கு என்னாச்சு? அண்ணா, ஒண்ணும் பயப்படாதானே. யாரோ ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாலாம். அது நம்ம உமாவா இருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. என்னப்பா சொல்ற? உமாவுக்கு என்னாச்சு? இல்லண்ணே, அப்பா என்னக்கா இது? நம்பவே முடியல. ஒண்ணும் இருக்காது. பெண்ணா எப்ப வருத்தமா? எதுக்கா இப்ப பதட்டப்படுறீங்க? அவங்க சந்தேகமா இருக்கும் தானே சொல்லியிருக்காங்க. அதுக்கே இப்படி அவசரப்பட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. இல்ல மாப்பிள்ள ஏதோ தாமரை இப்ப எங்க வர சொல்லியிருக்காங்க? காட்டாங்குளத்தூர் ஆஸ்பத்திரிக்கு தான். சரி வாங்க, முதல்ல போய் பார்ப்போம். தைரியமா இருங்க. வாங்க போலாம். வாண்ணே. உமா எழுப்புல. ஐயா 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 என்னப்பா என்ன விஷயம்? ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்க இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. ஆம்பளையா பொம்பளையா? உண்மைதான் ஐயா. காட்டாங்குளத்தூர்னு சொன்னாங்களா? ஆமா ஐயா. ஆமா, முகம்லாம் செவஞ்சு கிடந்தது அந்த படியா? ஆமாங்க, அவங்கள பார்க்கணும். நடு ராத்திரியில வந்து இப்படி பணத்தை பார்க்கணும் அடம் பிடிச்சிங்கன்னா எப்படிப்பா? போயிட்டு காலைல வாங்கப்பா. ஐயோ ஐயா ஐயா, எங்க அண்ணனோட வைஃப காணோம்யா. காலையில இருந்து தேடிட்டு இருக்கோம். இப்பவே மனசெல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நமக்கு வேண்டியவங்க உயிரோட இருக்காங்களா செத்து போயிட்டாங்களான்னு தெரியாம ஒரு ராத்திரி முழுக்க காத்திருக்கிறது எவ்வளவு பெரிய அவஸ்தை. ஏமா தயவு மணி செஞ்சு. லேட் ஆகுதுமா? எங்களுக்காக தயவு செஞ்சு கதவு ஒரு தடவை திறந்து காமியா. திறந்து காமிச்சுங்க ப்ளீஸ். ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறோம். இப்படியாவது கண்ணில் ஐயா காட்சியில பார்த்து ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படி ராத்திரி நேரத்துல வந்துகிட்டு சரி வாங்க. அண்ணே அண்ணே வா அண்ணே. இல்லப்பா, என்னால முடியாது. ஏன் ஒருவேளை அடிபட்டது நம்ம உமா இருந்தா அந்த கோலத்துல உமாவை என்னால பார்க்க முடியும். பார்க்கிற சக்தி என்கிட்ட கிடையாது. நீங்க போய் பார்த்து வந்து வெளியில இருக்கு. நம்பிக்கா நீ வா ம் வா. போங்க. அம்மா இங்க வாங்க, அந்த 3வது படி தான், போய் பாருங்க. அக்கா, எனக்கு உமா நீ அந்த நிலைமையில பார்க்க முடியாது. நான் போய் வெளியில நின்னுக்கிறேன். நீ பார்த்துட்டு வாக்கா. மல்லிகா, நம்ம நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்கோம். நிறைய கோயில் குளம்லாம் ஏறி இறங்கி இருக்கோம். கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. வா.
என்னம்மா யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? திறந்து பாருங்க. என் மனசு வலிக்கிற மாதிரி எதுவும் சொல்லிடாத உமா. என்னால தாங்கிக்க முடியாது. நீ படுற கஷ்டம்லாம் எனக்கு தெரியும்.